கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாக்கோப்பு 3 2 வார்த்தை. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பிரியமான தேவ சனமே, இந்த இடத்துல நாவை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாவை குறித்து இந்த நாளில் தேவன் நமக்காக ஒரு அழகான வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். நம் நாவு தான் அடங்காததாக இருக்கிறது இல்லைங்களா? நாவை குறித்து நம்ம இந்த நாளில் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய நாவு எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படி நம்ம புதுப்பித்துக்கொள்ளும். ஒருவேளை தவறுலாம் இருந்தால், நம்ம சரியா இல்லைன்னா நம்ம இந்த வார்த்தையை கொண்டு நம் சரி செய்து கொள்ள நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அது எதுன்னு பார்க்கும் பொழுது, ஒருவன் சொல் தவறாதவனானால், ஒரு சொல் தவறாதவனா இருந்தால் நாம் எப்படி இருப்பானா, பூரண புருஷனா இருப்பானா. அப்போ சொல் தவறுகிறவன் பூரண புருஷன் அல்ல என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் எல்லோரும் அநேக விஷயத்துல தவறுகிறோம். அது என்ன விஷயம்? ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்போம், நான் உனக்கு செய்கிறேங்க, நான் உனக்கு பண்ணுறேங்க அப்படி நம்ம சொல்லுவோம். ஒரு வாக்கு கொடுப்போம் இல்லைங்களா? ஜனங்களுக்கு, யாராவது நம்ம இடத்துல வரவங்களுக்கு, நான் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வாயினால் மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். செஞ்சிருக்கோமா செய்யலையான்னு நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஒருவேளை சொல்லி செஞ்சிருந்தா நீங்கள் பூரண புருஷன். ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு உதவி செய்கிறோம், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை நம்ம நிறைவேற்றினா நம் பூரண புருஷன். அப்படி இல்லைன்னா நம்ம சொல் தவறுகளா இருக்கிறோம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அநேக வார்த்தைகளால் நம்ம என்ன பண்றோம்? சொல் தவறுகளாக இருக்கிறோம். இதுல தான் நம்ம என்ன பண்றோம்? பலவீனம் அடைந்துரும். சொல்றோம், ஆனா நம்மளால செய்ய முடியறது. அப்ப ஏன் நம்ம வாக்கு கொடுக்கணும்? அப்படி வாக்கு கொடுக்க கூடாது. அதுக்கு கீழே இருக்கிற வசனம் பாருங்க. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமா இருக்கிறான். யாரு? இந்த பூரண புருஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, தன் சரீரம் முழுவதும் தன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருப்பானா. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொன்னா அவன் கண்டிப்பா செய்வானா. அவனால செய்ய முடியலன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? வாக்கு கொடுக்கவே மாட்டானா, சொல்ல மாட்டானா. வாய் திறந்து நான் உங்களுக்கு எதுவும் செய்யறேன்னு சொல்ல மாட்டானா. அப்படி சொல்லாம கூட ஒரு சிலருக்கு நம்ம செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம ஒருத்தருக்கு சொல்லிட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்படி நிறைவேற்றுகிறவன் தான் பூரண புருஷன். நம் சொல் தவறாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல யாக்கோப்பு அழகாய் பதிவு பண்ணியிருக்கார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம அநேக இடத்துல சொல்றோம், எங்க போனாலும் சரி, ஜெபத்துக்கு போனாலும் சரி, இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி, எங்க போனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் கேட்க உடனே ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம என்ன பண்றோம்? உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுபூர்வமா டக்குன்னு கையை தூக்கி, நான் இப்படி நான் இருப்பேன், நான் சொல்லுவேன், நான் ஜெபிப்பேன், முழு நேரமும் இந்தியா தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறோம். மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாவினால ஒப்பு கொடுக்குறோம். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அதை நம்ம நிறைவேற்ற முடியுதா? அட்லீஸ்ட் ஒரு 10 நாள், 15 நாள், ஒரு மாதம் என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து போய் விடுகிறோம் அல்லவா? அதனால தான் நம்ம ஒரு சொல்லை, அதுவும் தேவ சமூகத்தில் நம்ம ஒரு வார்த்தையை சொன்னால், ஆண்டு சொல்றார், மனுஷனுக்கே நம்ம ஒரு சொல்லை சொன்னோம் என்றால் நிறைவேற்ற வேண்டும். அப்படியாப்பட்டவன் தான் பூரண புருஷன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் நம்ம தேவ சமூகத்துக்கு போயிட்டு நம்ம சொன்னதை நம்ம நிறைவேற்றாம போனா நம்ம எப்படி பூரண புருஷனா இருக்க முடியும்? இந்த நாவினால நம்ம டக்கு என்ன பண்றோம்? அறிக்கை பண்ணிடுறோம், விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், ஆனா விசுவாசிக்க முடியறது இல்லை. இந்த நாவை நம்ம அடக்கி ஆள வேண்டும் அப்படின்றது தான் இந்த வசனத்தினுடைய தலைப்பு. இந்த தேவ செய்தியும் அப்படித்தான் இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். நம்ம அப்படி இருக்கிறோமான்னு நம்ம சரீரம் முழுவதும், கண்ணா இருந்தாலும் சரி, கையா இருந்தாலும் சரி, வாயா இருந்தாலும் சரி, காதா இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற அத்தனை அவையும் எதா இருந்தாலும் சரி அடக்கி ஆளக்கூடியவனா இருக்கணும் அவன். அப்படியாப்பட்டவன் தான் பூரண புருஷன் என்று இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக 2 வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தொடர்ந்து வாசிப்போம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாயின் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரை ஓட்டுறவங்கள, குதிரை வச்சிருக்கிறவங்கள, குதிரை ஓட்டுற பார்த்தா நமக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, முதலாவது அந்த வாய்க்கு தான் கடிவாளம் போடுவாங்களாம்.
ஹalleluya. அந்த குதிரையுடைய வாய்க்கு தான் கடிவாளம் போட்டு அப்படியே ஃபுல்லா அத கட்டி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்களாம். யாரு? குதிரை ஓட்டுறவங்க, குதிரை வச்சிருக்கவங்க, இந்த குதிரை ரேஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுன்னா அந்த வாய முதலாவது அவன் கட்டி, நல்ல சரீரம் முழுவதும் காது, கண் எல்லாம் அழகா கட்டி அவன் கண்ட்ரோலா நடத்துவான் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நாவ நம்மளால அடக்க முடியல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மிருகங்களுடைய அந்த வாய போட்டு கட்டி அதை நம்ம சரியா கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறோம். இன்னொரு வேத வசனத்தை அப்படியே கீழே பார்ப்போம். கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றாலும் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பலை பாருங்கன்னு எடுத்துக்காட்டுறார். குதிரை ஒரு எடுத்துக்காட்டினா, ரெண்டாவது கப்பல். அது எவ்வளோ பெருசு, அதில் எவ்வளோ ஜனங்கள் பயணிக்கிறார்கள் அல்லவா? ஒரு இடத்துல திடீர்னு பார்க்கும்போது கடும் காற்று அடிக்கப்படுதுன்னு சொன்னால், அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் போனால் அதிகமாக காற்று இருக்குது, நம்ம இப்படி திருப்பி போகலான்னு சொல்லி திருப்பி கொண்டு போகிறானா. ஒரு மனுஷன் மாலுமி என்ன பண்ணானா, அந்த கப்பலை அழகா திருப்பி கொண்டு போகிற அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. அதை திருப்புறதுக்கு அவன் என்ன பண்ணானா, ஒரு சுக்கான்ற ஒரு சின்ன கருவி, அந்த கருவியின் பெயர் தான் சுக்கான். அந்த சின்ன கருவியை கொண்டு அவ்வளோ பெரிய கப்பலை திருப்பி அவன் நடத்தி கொண்டு போகிறான். யார் அதை நடத்துகிறான்? ஒரு மனிதன். அவ்வளோ பெரிய கப்பலை, அவ்வளோ ஜனங்கள் பயணம் பண்ணுகிற அந்த கப்பலையே இந்த சின்ன கருவியை கொண்டு அவன் அழகா அந்த மாலுமி நடத்தி கொண்டு போகிறான். ஆனால் இந்த நாவை நம்மளால அடக்க முடியலையே, நாவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லித்தான் திரும்ப திரும்ப நமக்கு எடுத்துக்காட்டாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்து விடுகிறது. இந்த நாவு என்ன பண்ணுதான்? பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது. அந்த நெருப்பு சின்ன நெருப்பு தான் பெரிய காட்டையை அது கொளுத்தி விடுகிறது. அந்த மாதிரி தான் நம்முடைய நாவும் நெருப்புன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அழகா 3-4 பேர் இருக்கும் இந்த நாவுக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாவு என்னங்கன்னா நெருப்பம். சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு கொப்பளிக்கிறது போல அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம இப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு இல்லைங்களா? சில நேரத்துல நம்மையும் அறியாம நம்ம என்ன பண்றோம்? இந்த வார்த்தைகளை நம்ம பேசி விடுகிறோம். அப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஏசப்பா, எங்களை மன்னிங்கப்பா, எங்க நாவை சுத்தப்படுத்துங்கப்பா, எங்க நாவை பலப்படுத்துங்கப்பா, எங்க நாவை பரிசுத்தப்படுத்துங்கம்மா. இந்த நாவுனால தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த முழு சரீரமும் அப்படியே சோர்ந்து போயிடுது. நம்ம பேசுறோம், பேச வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயில உடம்புடன் பேசிடுறோம். ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம ரொம்ப துக்கப்படுறோம் இல்லைங்களா? அதனால தான் ஆண்டு சொல்ற, கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த நேரத்துல நீங்க உங்களை நீங்களே முதலாவது கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க வாயை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நாவை நீங்க அடக்கி ஆளக்கூடியவர்களா இருங்கள் என்று திரும்ப திரும்ப இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை தான், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த நேரத்தில் நான் அமைதியா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். ஏதாவது ஒன்று தவறா பேசிட்டா என்னால் அதை என்ன பண்ண தாங்க முடியல. நான் அநேக வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்துடுது என்னையும் அறியாம. அதுக்கப்புறம் நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சில பேரை பார்த்தீங்கன்னா, அந்த கொப்பளிக்கிற வார்த்தை வந்து அக்கினி போல இருக்கும், ஈட்டிய போல இருக்கும். அவங்க வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அப்படியே ஈட்டிய போல குத்துறது போல இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் அப்படி பேசாதவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு வந்து ஒரு நெருப்புங்களா. அதனால தான் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கொப்பளிக்கிற போல வார்த்தையை பேசுறாங்க. அக்கினி போல வருது. நம்ம டைனோசர் வாயிலிருந்து கக்கணும் அக்கினி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா அக்கினியை போல அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. என் பிரியமான தேவச்சனமே, இதெல்லாம் நாம் பின்னுக்கு தள்ளணும். யார் பின்னுக்கு தள்ளுவான்னு சொன்னா, ஞானவான் தான் இந்த வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் அடக்கி வைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள்ல. நாம் அடக்கி வைக்கிறவர்களா, பேசாமல் மௌனமாய் இருக்கிறோம். பேச ஒரு காலம் உண்டு, பேசாமல் மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. பத்தியா, சில காலத்துல நம்ம பேசாம மௌனமா இருக்க வேண்டிய காலத்துல நேரத்துல நம்ம பேசாம மௌனமா இருந்தாலே போதும், இந்த நாவை நம்ம அடைக்கிடலாம். பிரியமான தேவச்சனமே, முடியலன்னு சொல்லி நம்ம அழும்போது தேவன் நமக்கு பலப்படுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சீர்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை நிலைநிறுத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கண்ட்ரோல் நமக்குள்ள கொண்டு வரணும். அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த நாவை நம்ம பேசும் பொழுது மெய்யாகவே நாம் தேவ ஆவியை பெற்றவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்துகிற
ஆளுகிறவராய் இருப்பார். அதின்மித்தம் நாம் என்ன பண்றோம்? மற்ற ஜனத்தின் மத்தியில் தூஷிக்கப்படுகிறோம். அந்த நாவை நாம் அடக்கி ஆளுகளாய் இருப்போம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நாவை நம்மளால அடக்க முடியல என்று வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கும். வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. பார்த்தீங்களா? நாவு அடக்க ஒரு மனுஷனாலையும் கூடாதான், அது அடங்காததான், பொல்லாங்குள்ளதுங்களாம். பார்த்தீங்களா? அது நாவு நெருப்பு. அதே போல் அது அநீதி நிறைந்த உலகம். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது பொல்லாங்கானது, அது பொல்லாங்கு நிறைந்து தான். அதனால தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த நாவிலிருந்து புறப்பட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா சில பேர் மடிந்தே போயிடுவாங்க. அப்படி பேசிட்டான்ப்பா, அதனால் அவன் என்ன பண்ணுறான்? மடிந்தே போயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம காதல செய்தியாக நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு 4 வார்த்தை பேசினாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு இலகுவாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க கேட்ட வார்த்தையில் தாங்க முடியாமல் மரித்து போனவர்களாம் இருக்காங்க. நம்ம ஆண்டுக்குள்ளே அப்படி நம்ம பேசாமல் நம்ம நாவை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயங்களில் நாவையும் தேவ சமூகத்திலையும் இருதயத்தையும் நம்முடைய தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். என் பிரியமான தேவ ஜனமே, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அழகாக எழுதப்பட்டிருக்கு. 9, 10, 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவ சாயிலே படைக்கப்பட்ட மனுஷனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? உடனே சபிக்கிறோம். அதே வாயில் தேவனை துதிக்கிறோம், அதே வாயில் மற்ற பிள்ளைகளை பார்த்து நம்ம சபிக்கிறோம். நீங்கள் இப்படி செய்யாதீங்க, கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒரு ஊற்று இருக்குன்னா, ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னால் அதிலிருந்து தித்துப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் இங்கே வைக்கிறார் யாக்கோப்பு. கிடைக்காது இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட போகும்பொழுது செபிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மனுஷன் நம்மளை கோவப்படுத்திட்டானா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணாமல் பேசி விடுகிறோம். இனி நம்ம அப்படி இராமல் பொறுமையாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் முதலாவது எல்லாவற்றையும் ஆளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அடக்கி ஆளணும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? அதை அடக்கி ஆளணும். முடியாத சூழ்நிலை நம்ம போய் பொறுமையாக ஒரு அறைக்குள்ளே போய் நம்ம ஒளிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவை, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும்னா இது நமக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் போக 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 அப்படியே நாம் நம்மை சரி செய்து கொள்ளலாம். இந்த நாவு நம்மளை சில பேரை கொண்டு போய் நரக அக்கினியில் தள்ளுறதும் இந்த நாவு தான். மேட்டிமையான பேச்சு பேசும் பாருங்கள், வாயை திறந்துட்டா மூடவே மூடாது. சில பேருக்கு ஓவராக பெருமை உள்ளவருக்கு தேவன் இதை எதிர்த்து நிற்கிறார். அதனால் நம்ம பெருமையான பேச்சு நம்ம பேச வேண்டாம். நம்மளை எவ்வளோ அளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி நம்ம பேசுவோம். அதே சமயத்தில் பார்க்கும்பொழுது நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக ஆகிட்ட பின்னாடி ஆண்டுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறபடினால மற்றடைய காயங்களை கட்டுகளை நாம் காணப்படுவோம். மற்றவர்களை நம்ம அன்பாக நேசிக்கிற நல்ல வார்த்தைகளை கூடுமானால், வசனம் சொல்லுது, கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள், கூடுமானால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம எப்படின்னா இருந்திருக்கோம், ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த வேத வசனத்தை நம்ம அனுதினமும் எடுத்து வாசிக்கிறபடினால் நாம் நம்முடைய நாவை அடக்கி ஆள்களாக இருக்கணும். இந்த நாவினால நம்ம மற்றவர்களை சபிக்க கூடாது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளவோ ஜனங்க நம்மளை கோபம் மூட்டுறாங்க, என்னென்னமோ பேசணும்னு பார்க்குறாங்கன்னா அவங்க இல்லைங்க, அவங்க மூலமா சாத்தான் செயல்படுகிறான். அவங்க மூலமா சாத்தான் செயல்பட்டு நம்முடைய சரீரத்தில் ஒரு இருதயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பை உண்டாக்கி விடுகிறான். ஆனால் அது சாத்தான் உண்டாக்குறது நம்ம தெரிந்து நம்ம திரும்ப திரும்ப தவறு செய்கிறோம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சமாக நம்ம மாற வேண்டும். வேத வசனத்தை அறிந்து கொண்ட பின்னாடி பல பேருடைய காயங்களை ஆற்றுகளாக இருக்க வேண்டும். பல பேருக்கு நம்ம மருந்தாக இருக்கணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாருக்கும் ஔஷதமாக இருக்கணும், ஒரு நல்ல மருந்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் லௌகீக கவலையினாலும் வேதனையினாலும் இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறபடினால் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தேவனோடு கூட உறவுள்ள பிள்ளைகளா நாம் இருக்கிறபடினால் அந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த காயத்துக்கு ஏற்ற மருந்து போடுகிற குணமாக்குகிறதையும் நம் மற்றவர்களுக்கு கட்ட வேண்டும் என்று இந்த இடத்துல வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம நாவை நம்ம அடக்கணும். அது அநீதி நிறைந்தது. நம்ம பெருமையானவர்களை பேசினாலே, நம்ம வாயிலிருந்து பெருமையான வார்த்தைகள் வருதுனாலே அப்ப பிசாசு நம்மளை ஆளுகை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். இந்த நாவை தேவ சமூகத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரிகைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவான். பார்த்தீங்களா, ஞானவான் எவனோ அவன்தான் தன் கிரிகையிலும் நல்ல நடக்கையிலும் காண்பிப்பான். அவனால தான் காண்பிக்க முடியும். ஞானவான் யார்? ஞானவான் கர்த்தருடைய சத்தத்துக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ, கர்த்தருடைய சத்தத்தை எவன் கேட்கிறானோ அவன் ஞானவான். அவன் எப்படி இருப்பான் பார்த்தா, சாந்தத்தோடு தன் கிரிகைகளை நல் நடக்கையிலே காண்பிப்பவனா இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கசப்பு, வைராகியம், விரோதம் இதெல்லாம் பெருமை வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கு பிள்ளைன்னு சொல்லக்கூடாதான். பொய் சொல்லாதீங்க, சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வரலைங்களா? லௌகீக ஞானம் ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவ சனமே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவேளை நம்ம இந்த வேத வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு ஆனால் நம்ம ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறோம்னு சொன்னா அது எப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய ஞானம், அது உலகத்துக்குரிய பிள்ளைகள். நீங்கள் எப்படின்னா அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பரஸ்தியிலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இது ஆண்டுக்கு விரோதமான வாழ்க்கை, இது ஆண்டுக்கு விரோதமான பேச்சு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிப்போம். வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு. எங்க? ஆண்டு அறிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆண்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, சில நேரத்துல நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு நிறைய வசனங்கள் இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்க்கிரிகைகளும் உண்டு. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஆண்டருக்குள்ள வந்து உன்னை நீ சீர்படுத்தி பாரு, சரியாக்கி கொள்ளு. அப்ப மற்றவங்களை புறம் கூறவும் மாட்டோம். முதலாவது நம்ம புறம் கூறவும் மாட்டோம், புறம் பேசவும் மாட்டோம், மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கவும் மாட்டோம். அப்படி நம்ம தீர்க்கிறோம், அப்படி நம்ம பேசுறோம்னு சொன்னா இவர்கள் யாருன்னு நம்ம மேல வசனத்துல படிச்சோம். பேய்த்தனத்துக்கு அடுத்த கூறிய காரியமா இருக்கிறது. அவர்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன பண்ணலாம், மாறல என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்ம அப்படியே தொடர்ந்து 17 வாசிப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, எப்படி இருக்குன்னு பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னா முன்பு சமாதானம், இரண்டாவது சாந்தம், இணக்கம் உள்ளதா, எல்லாரோட சமாதானமா போறது, சாந்தமா போறது, இணங்கு ஒற்றுமையா இருக்கிறது, இரக்கத்தால் நற்கனினால் நிறைந்ததா இருக்குமா. அன்பு அவங்க கிட்ட முதலாவது காணப்படும். யாருமே வெட்டி வெட்டி என்ன பண்ண மாட்டாங்க, தாழ்த்தி தூக்கி போட மாட்டாங்க. நான் தான் நான் தான் நான் அப்படின்ற அந்த பெருமையான பேச்சு அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வராது. பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதுமா இருக்கிறது. பட்சபாதமே, தன்னை எப்படி நேசிக்கிறாங்களோ அதை போலதான் மற்றவங்களையும் நேசிப்பாங்க. இவங்க தாங்க பரலோகத்திலிருந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்கள், தன்னுடைய நாவை அடக்கி ஆளுகிறவர்கள். இவர்கள் தான் பூரண புருஷர் என்று சொல்லி யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் முழுவதும் அழகா எழுதப்பட்டிருக்குது. நம்ம நாவை அடக்கி ஆள வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் இதுவரை எப்படி இருந்தோமோ இன்றையிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் மாறுவோம். தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம். இந்த நாவை நாம் சரிப்படுத்தி விட்டால் போதும், நம்ம என்ன பண்ணுவோம், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். நமக்குள்ள கசப்புகளோ வைராகியங்களோ போராட்டங்களோ இவைகளை நாம் நீக்கி போட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில வாழுவோம் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்துவோம்.
நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. நாவை குறித்து நாங்கள் வார்த்தைகளை வாசித்தோம், கேட்டோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. எங்கள் நாவை நாங்கள் அடக்கி ஆள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை போல நாங்கள் கனிவுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், காயம் கட்டுகிறவர்களாய் இந்த பூமியில் எங்களை வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்தும் கர்த்தாவே, இந்த நாவினால் நாங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் அப்பா. ஆகாத வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவை நீர் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. நாங்களும் அதை அடக்கி ஆள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையில யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதிங்க. அவர்களும் தன்னுடைய நாவை அடக்கி ஆள அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.